இஸ்லாமியர்கள் நாட்டை விட்டு போகாமல் இந்தியாவில் இருந்ததுக்கு காரணம் வந்து பேட்ரியாட்டிசம் மட்டும் இல்லை. பல இஸ்லாமியர்களுக்கு போக வேணான்னு முடிவு கட்டினதுக்கு சென்டிமெண்ட் பேட்ரியாட்டிசம் மட்டும் காரணம் இல்லை. இங்கே அவங்களுடைய சொத்து சுகமெல்லாம் இருக்கு. அவங்க இங்கே ரொம்ப செல்வாக்கா சொத்து சுகத்தோடு வாழ்ந்தாங்க, அதான் காரணம்ன்ற கஸ்தூரிக்கு தெரியுமா? இந்தியாவோட சுதந்திரத்துக்காக போராடினவங்க யார் யாருன்னு தெரியுமா? பொருளாதாரத்தை கொடுத்தவங்க யார் யாருன்னு தெரியுமா? இந்தியாவோட சுதந்திரத்தப்போ நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. இந்தியாவோட சுதந்திரத்துக்காக நாங்கள் போராடினோம், இந்த இடத்துல நாங்கள் செத்து போனோம், இவ்வளோ பொருளாதாரத்தை கொடுத்தோம், இந்த சிறையில் இருந்தோம்னு சொல்ல முடியுமா? சிறையில் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த நீங்களாம் இன்னைக்கு வந்து விடுதலை பற்றி பேசுகிறீங்க. இந்த கஸ்தூரி அவர்களுக்கு திருப்பி சொல்கிறோம், நாவடக்கம் தேவை. நீங்கள் எங்கள் மண்ணில் உட்காந்துட்டு எங்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து நல்லா இருக்காது. நாங்கள் அவ்வளோதான் சொல்லுவோம். இவ்வளவும் எங்கள் மண்ணில் உட்காந்து உங்களால் பேச முடியுதுன்னு நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கணும் நாங்கள் எவ்வளோ பெரிய ஜனநாயகவாதிகள்னு. நாங்கள் ஜனநாயகவாதியில் இருக்கனால தான் உங்களால் உட்காந்து எங்கள் மண்ணில் எங்களுக்கு எதிராக கருத்து சொல்ல முடியுது. அதில் நடிகை கஸ்தூரி என்ன சொல்லுது அப்படின்னா, நெறியாளர் வந்து ஆங்கிலேயர் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, நீங்கள் ஆங்கிலேயர் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சாங்கன்னு சொல்லாதீங்க, அது வந்து இங்கே இருக்க ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு நீங்கள் எதிராக பேசுகிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லுது. ஆங்கிலேயர் அடிமைப்படுத்தி வைக்கலைன்னா இங்கே யார் அடிமைப்படுத்தி வச்சுருந்தா? அப்போ யார்கிட்ட இருந்து இந்த சமூகம் வந்து சுதந்திரம் வாங்குச்சு? சுதந்திரம் போகிறதுக்காக செத்தவெல்லாம் எதுக்காக செத்தேன்? வரலாறு தெரியாமல் நீங்கள் உட்காந்து ஏதாவது வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது.